வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 14 உடைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். ஸோ iPhone 13 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி iPhone 14 உடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ். இந்த iPhone 14ல என்னென்ன ஆப்பிள் புதுசாக கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 80% எல்லாமே நம்மளுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் லீக் அவுட் ஆயிருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் லீக் ஆயிருக்கு, என்னென்ன விஷயங்கள் ரூமராக போயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் வழக்கம் போல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ iPhone 14 உடைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸை பார்க்குற முன்னாடி iPhone 14ல எத்தனை மாடல் வரப்போகுது, iPhone 14 சீரிஸுக்கு கீழே எத்தனை மாடல் வரப்போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மொத்தமாக 4 மாடல் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் iPhone 14 மினி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். 80% வராது அப்படிங்கிற மாதிரி தான் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் மீதி 20% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஏன்னா iPhone 12 மினி 13 மினியோட சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் 14ல நம்மளுக்கு மினி மாடலில் பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு iPhone 14 ரெகுலர் 6.1 இன்ச் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வரும். அண்ட் iPhone 14 Max அப்படிங்கிறது உங்களுக்கு 6.7 இன்ச் பெரிய டிஸ்பிளேயோட உங்களுக்கு வரும். அண்ட் வழக்கம் போல iPhone 14 Pro 6.1 இன்ச் டிஸ்பிளேயோட வரும். அண்ட் iPhone 14 Pro Max அகைன் 6.7 இன்ச் டிஸ்பிளேயோட உங்களுக்கு வரும். மொத்தமாக 4 மாடல் லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் இந்த தடவை iPhone 14ல டிசைன் வைஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். iPhone 12க்கும் 13க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் ரொம்ப கம்மி தான். மெயினாக அந்த கேமரா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே 14ல நிறைய சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 14 டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பழைய ஐஃபோன்ஸில் இருக்கிற மாதிரி வால்யூம் கீ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிசைன் சேஞ்ச் இருக்குது. அண்ட் இது போக மெயினான விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பின் பக்கத்தில் நம்மளுக்கு அந்த கேமராவுடைய பம்ப் அப்படிங்கிறது சின்னது பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது பம்பே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சப்ரஸ்டாக வர மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டெக்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பம்ப் வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அதை நம்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iPhone 12க்கும் 13க்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலர் iPhone 12ல நம்மளுக்கு சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் வராது. பட் iPhone 13ல சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்ததுனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கேமரா பம்ப் ரொம்பவே பல்கி ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ iPhone 14ல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை சப்ரஸ் பண்ணி கொண்டு வரக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அண்ட் மேக்ஸ் டெக் சேனலில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இன்னொரு பாசிபிலிட்டி சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த கேமரா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரக்கூடிய கிளாஸ் இல்லாமல் உங்களுக்கு வெறுமனே அந்த கேமரா பம்ப் மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் கொண்டு வரக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக அதை நம்புறேன். அண்ட் இந்த தடவை iPhone 14ல பார்த்தீங்கன்னா பில்டும் சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. டைட்டானியம் அலாய் பில்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவரால் இந்த டிசைனை பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா iPhone 4S மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த iPhone 4S அந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இந்த iPhone 14ல நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இது இல்லாமல் டிசைனில் பெரிய சேஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நாட்சில். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய நாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சின்னது பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போன தடவை மாதிரி நாட்ச் சின்னது பண்ணிட்டு ஒன்றுமே கொடுக்காம வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நாட்ச் நல்லாவே சின்னது பண்ணி ஒரு பில் ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. அந்த பில் ஷேப் ப்ளஸ் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அண்ட் இதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ நான் நம்புறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி டிஸ்பிளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே வரும்போது அந்த பேட்டரியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இந்த iPhone 14ல கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது iPhoneல ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அதுதான். நான் மெயினாக பேட்டரி பர்சன்டேஜ் ஒவ்வொரு தடவை பார்க்கறதுக்கு ஸ்வைப் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் இந்த ஸ்மாலர் நாட்ச் அப்படிங்கிறது iPhone 14 Pro மாடலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ ரெகுலர் iPhone 14 மாடலில், அதாவது 14 அண்ட் 14 Maxல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ iPhone 13ல இருக்கு இல்லையா, அந்த ஸ்மாலர் நாட்ச் அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு என்ன கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். 50% இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் ப்ரோ மாடல்ஸுக்கு மட்டும் அந்த நாட்சை கொடுத்தாங்கன்னா இந்த நார்மல் மாடலோட சேல்ஸ் ரொம்பவே கம்மியாயிரும். ஏன்னா அதே நாட்சை கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ப்ரோ மாடலில் கொடுத்துட்டு அது எனக்கு நார்மல் மாடலில் கிடைக்கல அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பாசிபிலிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி. பட் நிறைய சோர்ஸஸ்ல வந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு பார்க்கும்போது அதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்துட்டோம்னா iPhone 14ல அகைன் உங்களுக்கு iPhone 13 மாதிரி தான் டிஸ்பிளே இருக்கும். மினி LED டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இங்கேயும் கொடுக்க போகிறாங்க. சூப்பர் ரெடினா XDR டிஸ்பிளே நம்மளுக்கு தர போகிறாங்க iPhone 14ல. அண்ட் மற்றபடி டிஸ்பிளே பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் லெவல், கான்ட்ராஸ்ட் லெவல் இது எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். iPhone 13ல இருக்க மாதிரி தான் iPhone 14லுமே இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் பெரிய டிஃபரன்ஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது iPhone
14ல. மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளே ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஒரு மாடல் கிடைக்குது. 6.7 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் மாடல் கிடைக்குது. அது மட்டும் தான் டிஸ்பிளே வைஸ் ஒரு டிஃபரன்ஸ், பெரிய டிஸ்பிளே கிடைக்குது. மற்றபடி எந்த டிஃபரன்ஸும் உங்களுக்கு கிடையாது டிஸ்பிளேல. இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி எல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு iPhone 13 மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டியும் ஆப்பிள் 120Hz டிஸ்பிளே வெறும் ப்ரோ மாடலுக்கு மட்டும் தான் கொண்டு வருவாங்க. மற்றபடி நம்மளுக்கு நார்மல் நான் ப்ரோ மாடலுக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல 60Hz டிஸ்பிளே தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் கைஸ் இப்போ நெக்ஸ்ட் பேட்டரி அப்படின்னு பார்த்துட்டோம்னா iPhone 13க்கும் 14க்கும் பேட்டரி வைஸ் பெரிய அளவில் டிஃபரன்ஸ் இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆப்பிள் iPhone 12லேருந்து 13க்கு வரும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க பேட்டரி எல்லாத்தையுமே. ஸோ அதனால் 14 திருப்பி அந்த பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒன்று டிக்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை இதே பேட்டரி திருப்பி கொடுப்பாங்க. அது 2 பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் இப்போதைக்கு நம்மளுக்கு பேட்டரி எம்ஏஹெச் பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே லீக் ஆகலை. சப்போஸ் லீக் ஆச்சுன்னா நான் செப்பரேட் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் iPhone 14ல நம்மளுக்கு ப்ரோ மாடல்ஸில் டைப் சி போர்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது ப்ரோ மாடலில் மட்டும்தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் நான் அதை கண்டிப்பாக நம்பலை. ஏன்னா எல்லாத்தையுமே ப்ரோ மாடலுக்கே கொடுத்தாங்கன்னா அப்போ நார்மல் ரெகுலர் மாடலுக்கு எதுவுமே கிடைக்காது, சேஞ்சஸ் எதுவுமே கிடைக்காது. ஸோ அதுக்கும் பாசிபிலிட்டி கம்மி தான். பட் இந்த டைப் சி போர்ட் கொடுக்கறது மூலமாக அந்த சார்ஜிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ப்ளஸ் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் டைப் சி போர்ட்டில். இது மட்டும் இல்லாமல் டைப் சி போர்ட் அப்படிங்கிறது இப்போ யூனிவர்சல் ஆயிருச்சு. ஸோ நம்ம லேப்டாப்ஸ்லேருந்து டிவி வரைக்கும் எல்லாத்துலேயுமே டைப் சி போர்ட் இருக்கனால டைப் சி போர்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த வாட்டியும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 20 வாட் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே ஆப்பிள் கொண்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் கேமராஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா iPhone 14ல 48 மெகா பிக்சலுக்கான கேமரா கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பட் அது பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோ மாடல்ஸில் மட்டும்தான். நம்மளுக்கு நான் ப்ரோ மாடலில் 12 MPக்கான கேமரா தான் வரும். ஸோ நம்மளுக்கு ப்ரோ மாடல் பொறுத்த வரைக்கும் 3 கேமராஸ் வரப்போகுது. உங்களுக்கு வைட் ஆங்கிள், அல்ட்ரா வைட் ஆங்கிள், டெலிஃபோட்டோ அந்த மாதிரி 3 கேமரா வரும். லிடார் சென்சார் உங்களுக்கு வழக்கம் போல தந்துருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 48 மெகா பிக்சலுக்கான கேமராஸ் நம்மளுக்கு பிரைமரி கேமரா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அல்ட்ரா வைட் அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ் எத்தனை மெகா பிக்சல் அப்படிங்கிறது இன்னும் யாருமே மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம். பட் நம்மளுக்கு 48 மெகா பிக்சல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அது பிரைமரி கேமராவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இது இல்லாமல் iPhone 14 ப்ரோ மாடல்ஸில் 8K 60 FPS வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மற்ற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் எல்லாருமே 8K ரெக்கார்டிங் வந்துருச்சு. ஸோ இந்த இதுவுமே ஆப்பிள் கொடுக்கலாம்னா அது பெரிய மைனஸாக இருக்கும். பட் இந்த தடவை கொடுத்துட்டாங்க. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடலுக்கு இருக்கக்கூடிய ஃபீச்சர் நம்மளுக்கு நார்மலாக கிடைக்கக்கூடிய 14 and 14 மேக்ஸில் நம்மளுக்கு 4K வீடியோ வரைக்கும் தான் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 4K 60 FPS நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு சென்சார் சைட்லுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம எல்லாரும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். அந்த சென்சார் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமாக இமேஜ் குவாலிட்டி உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக கிடைக்கும். அண்ட் மற்றபடி நான் ப்ரோ மாடலை பற்றி பேசணும்னா உங்களுக்கு டூயல் கேமரா செட்டப் தான் வழக்கம் போல தரப்போகிறாங்க. அந்த டயகனல் ஷேப்டு கேமரா வரக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடி இதை பற்றி பேச நம்மளுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. சென்சார் கொஞ்சம் மாற்றுவாங்க. ஸோ இமேஜ் குவாலிட்டி எப்படியுமே உங்களுக்கு iPhone 13 விட 14ல கொஞ்சமாச்சு பெட்டராக இருக்கும். அண்ட் ஓகே கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் iPhone 14ல A16 Bionic நம்மளுக்கு தர போகிறாங்க. இந்த A16 Bionic சிப் அப்படிங்கிறது ஒரு 5 நானோமீட்டருக்கான ப்ராசஸராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே அதிகமாக வந்திருக்கு. அண்ட் இது 3 நானோமீட்டருக்கான ப்ராசஸராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்துச்சு. பட் இது இப்போ 5 நானோமீட்டர் ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 5 நானோமீட்டர் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 3rd generation 5 நானோமீட்டர் ப்ராசஸர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சின்ன பூஸ்ட் இருக்கும். அண்ட் இந்த சின்ன பூஸ்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை A16 Bionicல மாற்றிருக்காங்க. ARM-V9 ஆர்கிடெக்சர் நம்மளுக்கு ஃபாலோ பண்ண போகிறாங்க இந்த A16 Bionicல. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எல்லாமே மாற்றுறதுனால A16 Bionicல 20% கிட்ட நம்மளால் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டை பார்க்க முடியும். CPU வைஸும் சரி, GPU வைஸும் சரி 20% பூஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். பட் இப்போதைக்கு அது கரெக்டாக எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ போக போக லான்ச் ஈவெண்ட் எல்லாமே நெருங்கும் போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் பெஞ்ச் மார்க்கே வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவோம். அண்ட் இப்போதைக்கு ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரோ மாடலில் ஒரு கோர் GPU எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 13 ப்ரோவில் கிடைக்கிற மாதிரி. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 10% வரைக்கும் பவர் எஃபிஷியன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ A16 Bionic சிப் A15 Bionic விட 10% பவர் எஃபிஷியண்டாக இருக்கும். 20% வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இந்த தடவை நம்மளுக்கு iPhone 14ல பார்த்தீங்கன்னா RAM அடிஷனலாக ஒரு 2 GB எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலர் iPhone 14ல 6 GB RAM கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ 13ல கிடைக்கிறது 4 GB RAM தான். ஸோ 2 GB உங்களுக்கு அடிஷனலாக கிடைக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரோ மாடல்ஸில் 8 GB வரைக்கும் RAM கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் ப்ரோ மாடல்ஸில் 2 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு 20% தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 1 TB கொண்டு வந்தாங்க. அதுக்குள்ளே 2 TB கொண்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த தடவை நமக்கு ப்ரோ மாடல்ஸில் 256 GB தான் பேஸ் வேரியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பட் இதுக்கும் பாசிபிலிட்டி என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். அண்ட் ஓகே கேஸ் இப்போ ஒரு சில ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக iPhone 14க்கு புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி iPhone 13 லான்ச் ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே பார்த்த ஒரு விஷயம் தான் சேட்டலைட் கம்யூனிகேஷன். பார்த்தீங்கன்னா iPhone 14ல
வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்னாப்டிராகன் X65 அப்படிங்கிறத மோடம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இந்த 5G மோடம் மூலமாக உங்களால் ஹை ஸ்பீடு அந்த 5G வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அண்ட் இது இல்லாமல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க, கார் கிராஷ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீட் எல்லாமே வச்சு டிடெக்ட் பண்ணுற மாதிரி சென்சார் உள்ள ஐஃபோனில் பிளேஸ் பண்ணி கார் சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் போகிற மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபீச்சர் வந்துச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இந்தியாவுக்கு வருமானங்கிறது ஒரு டவுட் தான், பட் இருந்தாலுமே இந்த ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான். அண்ட் இது இல்லாமல் வைஃபை 6Eக்கான சப்போர்ட் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா iPhone 14 சீரிஸுக்கு புதுசாக கொண்டு வர போகிற ஃபீச்சர்ஸ். அண்ட் இது இல்லாமல் ப்ரைசிங், ஸோ ஃபைனலி ப்ரைசிங்க்கு தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. iPhone 14 உடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ iPhone 14 உடைய ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்திருக்கு. ஸோ iPhone 13க்கும் 14க்கும் ப்ரைஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. iPhone 13 வந்து நீங்கள் 80,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரைஸ் ஆகும் MRP ப்ரைஸ். அதே ப்ரைஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா iPhone 14 வரப்போகுது. ஸோ ப்ரைசிங் வைஸ் iPhone 14க்கு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்காது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் மாடல் நம்ம 14 மேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 14 மேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 14 விட கொஞ்சம் பெரிய மாடல். அதாவது டிஸ்பிளே சைஸ் மட்டும் பெருசாக வரும், மற்றபடி ஃபீச்சர்ஸ் எல்லாமே iPhone 14 இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாடலுக்கு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு அது 80,000 இருக்கனால இது 90 to 1 lakh இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரோ மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இந்த தடவை ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஏன்னா இந்த தடவை ப்ரோ மாடல்ஸில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ நமக்கு ரெகுலர் மாடலுக்கும் ப்ரோ மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃபரன்சஸ் இந்த தடவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ப்ரோ மாடல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000 ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன் நான் 20,000 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கூட இங்கே GST அண்ட் இம்போர்ட் டேக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. போக அந்த ஃபோனோட விலை வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கனால டாக்ஸஸ் அதுக்கு ரொம்ப அதிகமாக வரும். அப்படி நம்ம பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் பிரைஸ் படி 1,40,000க்கு உங்களுக்கு ரெகுலர் ப்ரோ மாடல் வரப்போகுது. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு 14 ப்ரோ மேக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 1,60,000 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் iPhone 14 அண்ட் 14 மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் கிடையாது, பட் நம்மளுக்கு ப்ரோ மாடல்ஸுக்கு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் இருக்குது. அண்ட் ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. பிடிக்கல அப்படின்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் iPhone 14 உடைய லீக்ஸ் இன்னுமே எக்கச்சக்கமாக வரதான் போகுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியல. பேட்டரி பற்றி நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே லீக் அவுட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா நம்ம இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போகிறோம் லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பற்றி. ஸோ இந்த லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும், அப் டு டேட்டாக இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.